சார் ரொம்ப வருஷம் பொறுத்து மறுபடியும் நடக்கிறீங்க. எனக்கு புரிஞ்சு போச்சு சார், எனக்கு புரிஞ்சு போச்சு. சொல்லவே இல்லையே சம்சார ஆஸ்பத்திரி இல்லையா? ஒரு லெட்டர் எழுதுறத பத்தி விவரம் பண்ணிருக்கிறேன். இவன் வேற. சார் மேனேஜர் உங்களை கூப்பிட்டாரு. குட் மார்னிங் சார். மார்னிங். கூப்பிட்டீங்களா? எஸ் மிஸ்டர் ஆனந்த், நம்ம பிரான்ச் ஆபீஸ்ல அறிவுப்படுத்த சம்பந்தமா டிஸ்கஷனுக்கு முதலாளி வர சொல்லியிருக்காரு. அதனால நீங்க இன்னைக்கு மெட்ராஸ் போயாகணும். இந்த ஃபைல்ஸை நல்லா படிச்சு பாருங்க. நான் இது வரைக்கும் ஹெட் ஆபீஸ்க்கு போனதில்ல, நம்ம முதலாளியும் சந்திச்சது இல்ல. முதல்ல அவரை பார்க்க போறோமே, அவர் எப்படி இருப்பாருன்னு நிஜமாக கொஞ்சம் விட நடுங்குது சார். ஏன் அப்படி சொல்றீங்க? இல்ல, அது நம்ம முதலாளியோட நீங்க அடிக்கடி ட்ரங்கால பேசும்போது உங்க முகத்தை நான் கவனிச்சிருக்கேன். அப்படிலாம் ஒண்ணு கொஞ்சம் படபடம் பேசுவார், அவ்வளவுதான். ரொம்ப தங்கமான மனுஷன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நான் திருச்சி பிரான்ச் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கிறேன். ஓஹோ, நீங்க? என் பேர் ஆனந்த். இந்த பிரான்சஸ் அதிகரிக்கிற விஷயமா நேர பார்த்து பேசணும்னு சொன்னீங்களா? டிஸ்கஷனுக்காக எங்க ஆபீஸ் ப்ரொபோசல்ஸ் கொண்டு வந்திருக்கிறேன். ஏன் சார், என்ன அப்படி பாக்குறீங்க? ஆனந்த், இதுக்கு முன்னால் நான் உங்களை எங்கேயோ பார்த்திருக்கேன். என்னையா? என்ன பார்த்திருக்க முடியாது சார். நிச்சயமா பார்த்திருக்கேன் சார். நான் மெட்ராஸுக்கு வரதே இதான் முதல் தடவை. நானும் திருச்சிக்கு வந்ததில்லை, இருந்தாலும் என்னுடைய ஞாபக சக்தியில் நான் தவறுனதே கிடையாது. அப்போ நீங்க என்ன போல வேற யாரையாவது பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ ரெண்டு பேருடைய முகச்சாயல் ஒரே மாதிரியே இருக்க முடியும்னு சொல்றீங்களா? இருக்கக்கூடாதா என்ன சார்? இது உங்க அப்பா போட்டோ தானே? ஆமா, நீங்க அசல் உங்க அப்பா மாதிரியே இருக்கீங்களே. ஓ, அப்பாவும் பிள்ளையும் ஒரே மாதிரியா இருக்கலாம் இல்லையா? மிஸ்டர் ஆனந்த், கொஞ்சம் உட்கார்ந்து வந்து. சார், இது ஐ செட் சிட் டவுன். ஆபீஸ்ல இருந்து எப்போ வந்தீங்க? ஹலோ, அம்மா, நான் தான் டாக்டர் பேசுறேன். எது தலைவலியா? இதுக்கு ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணுமா? அது ஒரு MBBS. ரேடியோவை திருப்பு, மத்த ஒலி ஒரு கேளு. அதான் எதாவது மாத்திரை சொல்றானப்பா. ரெண்டு முழுங்க. டெம்பரேச்சர் 102. வெயில சொல்றியா உடம்பு சொல்றியா? என்ன இன்னைக்கு வெயில 102 தான். சாயங்காலம் டெஃபரெண்டா வரும். ஆமா, ஓகே. வாடா ஜட்டநாதா. என்ன டாக்டர், என் பிள்ளையுடைய முகச்சாயல் எங்களை மாதிரியே இல்லைன்னு நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா? நீ சொல்ல மாட்ட, உளறுவேன். டாக்டர், நான் என் பிள்ளையுடைய முகச்சாயல் மாதிரியே உள்ள ஆளை நான் இன்னைக்கு சந்திச்சேன். அதனால சந்தேகமா? கிராக் இன் தி மிரர் இங்கிலீஷ் படம் பார்த்தியா? அதை பார்த்துட்டு வந்து அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ நீ கற்பனை பண்ற. அறிவு கேட்டவனா அறிவு கேட்டவனு அதெல்லாம் அங்கடா, இங்க கிடையாது. டாக்டர், நான் சீரியஸா சொல்றேன், ரெண்டு பேருடைய முகச்சாடையும் ஒரே மாதிரி இருக்கு. யூ டவுட்டிங் தாமஸ். பெற்றோர்கள் சாயலே இல்லாத பல குழந்தைகளை நானே பார்த்திருக்கேன். இதெல்லாம் இயற்கையினுடைய வினோதப்பா. ஆனா டாக்டர், பாரு, உனக்கு சட்டநாதன் பேர் வச்சது தப்பு, சந்தேகநாதன் வச்சிருக்கணும். பாரு, எங்கிட்ட சொன்னதோட நிறுத்திக்க. கண்ணா பின்னான்னு வெளியில போய் பின்னாத்திக்கிட்டு இருக்காது. அது இருக்கட்டும், இந்த ரேஸ் ரிசல்ட் கவனிச்சா? கேர் விஜயா குதிரை விண்ணடிச்சிட்டு. எனக்கு இதுக்கு விளக்கம் தேவை டாக்டர். சட்டநாதா, ஓ நெஞ்சுக்குள்ள துடிக்கிறது உன் இதயம் தான். நான் சந்தேகப்படுறவனுக்கு விளக்கம் மட்டும் இல்லடா, விமோசனமே கிடையாது. ஆமா, என்னுடைய சித்திரவதையை நீங்க புரிஞ்சுக்கவே முடியாது. என் வேதனை நீ தெரிஞ்சுக்கலையே. ஏண்டா, வரும்போது வாச வழியா தானே வந்த? அங்க புதுசா பெருசா ஒரு கார் நிக்குதே, ஏதுன்னு கேட்டியா? நீ கேட்டியாடா? 10 மினிட் இருந்தது, நான் வாங்கிவிட்டேன். இப்போ எல்லாம் நல்லாதான் இருக்கு.
ஆனா பழைய எஜமான விசுவாசம் இருக்கும் போல் இருக்கு. ஸ்டார்டிங்ல மாத்திரம் கொஞ்சம் டான்ஸ் ஆடுது. அதர்வைஸ் ஓகே. ஜோக் அடிக்கிற நேரம் அது. அதுக்குன்னு தனி நேரமா? அப்படியே ஃப்ளோ வரும். எனக்கு வர கோபத்துக்கு உங்களை அப்படியே கொலை பண்ணிடலாம் போல இருக்கு. நான் செத்து பிழைச்சவன்டா, என் மன பார்த்து சிரிச்சவன்டா. டாக்டர், என்னுடைய சந்தேகம் சரிதான்றதை நான் சீக்கிரமே நிரூபிக்கிறேன். என்ன சார் இது? திடீர்னு போட்டோ எடுக்கிறீங்க? முதலாளியோட உத்தரவு சார். ஓஹோ, அப்ப கொஞ்சம் இருங்க. முதலாளி என்னடான்னா பேசிட்டு இருக்கும் போதே பாதியில வெளியே போயிட்டாரு. நீங்க திடுதுப்புன்னு போட்டோ எடுக்கிறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல சார். அது எனக்கும் புரியல. ஒரே குழப்பமா இருக்கா? எனக்கு 1008 கவலைகள். அதனாலதான் பேசிட்டு இருந்த போது பாதியில போயிட்டேன். போயிட்டு இருந்த போது நடுவில் திடீர்னு ஒரு ஐடியா. நம்ம கம்பெனி இம்ப்ரூவ்மெண்ட் விஷயமா ஒருத்தர் வெளிநாட்டுக்கு அனுப்பலாம் முடிவு பண்ணிருக்கேன். அதையே நீங்களா இருக்கக்கூடாது? ஏன் சார்? தேங்க்யூ தேங்க்யூ. அதனாலதான் போட்டோ எடுக்க சொன்னேன். ஓஹோ, ஆமா மிஸ்டர் ஆனந்த், உங்களுக்கு சொந்த ஊரே திருச்சி தானே? ஆமா சார், திருச்சி தான். நினைச்சேன். அப்போ இந்த பேப்பர்ஸ் எல்லாம் அதெல்லாம் நாளைக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் ஏதாவது ஒரு நல்ல ஹோட்டல்ல தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணு. எஸ் சார், நீங்க 2 பேர் போகலாம். வெரி குட் சார். இது அப்ப நான் வரேன் சார். ஏன் ஒண்ணுமே பேச மாட்டேன்றீங்க? சாயந்தரத்துல இருந்து ஒரு மாதிரியா இருக்கீங்களா? நான் சரியா தான் இருக்கிறேன். பதில் சொல்ற விதமே சரியா இல்லையே. நான் ஏதோ யோசனை பண்ணிட்டு இருக்கேன். எதை பத்தி? சொல்றேன் உங்ககிட்ட சொல்லித்தான் தீரணும். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ். இந்த போட்டோ கொடுத்துட்டு போலாம். வாங்கி. நம்ம தொழிற்சாலையை விரிவுபடுத்துற விஷயமா தான் இவ்வளவு நேரம் பலமா யோசனை பண்ணிட்டு இருந்தேன். அது சம்பந்தமா திருச்சி பிரான்ச் ஆஃபீஸ்ல இருந்து ஒருத்தனை வர வச்சிருக்கிறேன். பிரில்லியன்ட் சாப். அவன் போட்டோ தான் அதை பாரு. சாந்தா, அவனை ட்ரைனிங்காக வெளிநாட்டுக்கு அனுப்ப போறேன். என்ன கொஞ்சம் பண செலவாகும், இருந்தாலும் பின்னால பலன் இருக்கும் இல்லையா? பையன் எப்படி இருக்கான்? நல்லா இருக்கான்ல? என்ன சாந்தா? வெரி குட் வெரி குட். ஏன்பா அவரை சௌரியமான இடத்துல தங்க வச்சிருக்கீங்களா? எஸ் சார். எங்க தங்கி இருக்கிறாரு? ஹோட்டல் ஸ்வாகத். ஹோட்டல் ஸ்வாகத். ரூம் நம்பர் என்ன? 406. 406. சரி, அவர் நல்லா கவனிச்சுக்க, நீ போகலாம். எஸ் சார். என்னங்க இது? என்னமோ சாந்தா, எனக்கு நீ சாப்பாடே பிடிக்கல. ஒரு சினிமாவுக்கு போகலாம் போல தோணுது. நீ வர்றியா? இல்லைங்க, எனக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்கே. ஓகே, அப்ப நான் மாத்திரம் போயிட்டு வரேன். நாளை காலையில் டிஃபன் சாப்பிடுறதுக்கு அவனை வர சொல்லி இருக்கிறேன். எல்லாம் பிரமாதமா தயார் பண்ணி வைக்கணும். ஓகே? என்னம்மா? ஐயா எங்க? இப்பதானே கார்ல போனாரு. ஆஹா, இங்க இருந்து டெலிபோன் டைரக்டர் எங்க காணோம்? அங்கதானே இருந்துச்சு. இந்த வீட்டுல ஏதோ மற்ற இடத்துல இருக்காது.
கிடைச்சதா? அதுதாங்க தேடிக்கிட்டு இருக்கேன். இங்க டைரக்டரே காணோம், மாடியில் இருக்க டைரக்டரியில தேவையான பட்டத்தை காணோம். சுவாகத்தோடைய நம்பர் கொடுங்க. சீக்கிரமா கொடுங்க. சொல்லுங்க. 82027. தேங்க்யூ. ஹோட்டல் சுவாகத்தா, எனக்கு ரூம் நம்பர் 406 வேணும். எஸ், ஆமா. ஹலோ. ஹலோ, யார் பேசுறது? நான் தான் ஆனந்த் பேசுறேன். ஓஹோ, நான் உங்க முதலாளியோட மனைவி பேசுறேன். வாங்க சார், வாங்க. உங்க மனைவி தான் பேசுறாங்க. எனக்கு தான். என்ன பேச்சே காணும்? என்ன உங்களுக்கு தெரியலையா? உங்களுக்கு பழக்கமான குரல் தான். சாந்தா, உங்களை நம்பி நான் ஏமாந்தது போதும். தயவு செய்து என் வாழ்க்கையில குறுக்கிடாதீங்க. நாளைக்கு நீங்க என் வீட்டுக்கு வரதா கேள்விப்பட்டேன். நாளைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே உங்களை பார்க்க நான் விரும்பல. என்ன சார், என்ன விஷயம்? அவளைதான் தான் வாயால கெடுது. பொம்பளையுமா? நம்ம ஆபீஸ் விஷயமா எப்ப டிஸ்கஸ் பண்ணலாம்? நீங்க அடுத்த தடவை மெட்ராஸ் வரும்போது அதை பத்தி பேசலாம். இப்ப நீங்க போகலாம். ஆனந்த், உங்களை இதுக்கு முந்தி எங்கேயோ பார்த்திருக்கேன்னு சொன்னல, இப்பதான் தெரியுது. உங்க முகச்சாயல் அப்படியே என் பிள்ளைக்கு இருக்கு.